நேர்களே, முக்கிய செய்தி. இந்தியா முழுவதும் அண்மை காலங்களில் அடிக்கடி பாலங்கள் இடிந்து விழுந்து விபத்துகள் ஏற்படுகின்றன. அதுவும் குஜராத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 7 விபத்துகள், 200க்கும் மேற்பட்டோர் இதில் பலியாக இருக்கிறார்கள். பால விபத்துகளின் தலைநகராக குஜராத் மாறுகிறதா எனும் கேள்வியானது எழுந்திருக்கிறது. பின்னணி நிலவரங்களுடன் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் நேரலையில் இருக்கிறார். வணக்கம் சண்முகசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா ரீதி, இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது அவசர செய்தியாக, அனைவரும் உணர வேண்டிய செய்தியாக, மனம் பார்த்தால் பதைக்கிறது என்பார்களே, அப்படி ஒரு பதைக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கு. இதன் பின்னணியை பார்க்கும் பொழுது இப்படியா நடக்கிறது, இவர்களையாம் சும்மா விட்டிருக்கிறார்களே, இவர்களையாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கோபம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய மனதிலும் ஏற்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செய்தி பின்னணியிலே இருக்கிறது. அது என்னவென்பதை தான் தற்போது முழு விவரமாக, முழு செய்தியாக பார்க்க இருக்கிறோம். முதலில் ஒரு பிரேக்கிங் செய்தியாக இது என்னவென்பதை தற்போது பார்ப்போம். குஜராத் மாநிலத்தில் திடீரென உடைந்து விழுந்த கம்பீரா பால விபத்தில் பலி எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. நேற்று 14 இருந்தது, தற்போது 12, 14 என்று தற்போது 16. மேலும் 4 பேரை காணவில்லை, மாயமாக இருக்கிறார்கள். அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் என கூறுகிறார்கள். கம்பீரா பாலம் மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டுகளில் அடிக்கடி பாலங்கள் இடிந்து விழும் மாநிலமாக மாறியுள்ளது குஜராத். குஜராத் மாடல் இதுவா என்ற ஒரு கேள்வியும் தற்போது அரசியலில் சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. கம்பீரா பாலம் இடிந்து விழும் நிலையில் இருக்கிறது என பல முறை எச்சரித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். கம்பீரா பாலம் இடிந்து விழும் நிலையில் இருக்கிறது என பல முறை எச்சரித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தொடரும் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு என்பது மிக முக்கிய கேள்வியாக தற்போது எழுகிறது. ஏன் யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புகிறோம் என்பதை முழு விவரமாக தற்போது காட்சிகளாக பார்ப்போம். அப்பொழுதுதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன சொல்ல வருகிறோம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏன் கேள்வி எழுப்பாமல் நாம் அமைதியாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் உணர முடியும். தற்போது காட்சிகளாக பார்ப்போம். முழு திரையிலே தற்போது காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்று நடந்த கம்பீரா பால விபத்து, கம்பீரமாக நிற்க வேண்டிய பாலம், கடந்த 43 ஆண்டுகளாக கம்பீரமாக இருந்து வந்த பாலம், 2 மாவட்டங்களை ஒன்றிணைத்த பாலம் தற்போது உடைந்து சிதறி இருக்கிறது. உடைந்து விழுந்து, அதுவும் எப்படி இருக்கிற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது எந்த அளவுக்கு அந்த பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது என்று. அதுவும் நடுவிலே இடிந்து விழுந்து, இந்த திரைப்படங்களில் எல்லாம் நாம் பார்த்திருப்போம். வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும், திடீரென வாகனங்கள் உடைந்து, பாலம் உடைந்து உள்ளே தண்ணீரிலே விழுகின்ற காட்சிகளை பார்த்திருப்போம். அப்படி நேரலையாக நேற்று நடந்திருக்கிறது இந்த விபத்து. நீங்கள் பார்க்கலாம், முழு திரையிலே தற்போது பார்க்கலாம், இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது. இடிந்து விழுந்து தற்போது ட்ரோன் காட்சிகள் மூலமாக நாங்கள் எடுத்திருக்கோம். எந்த அளவுக்கு அந்த பாலத்தின் உடைந்திருக்கு, எப்படி உடைந்திருக்கிறது பாருங்கள். ஏதோ ஒரு தீவிரவாதிகள் வெடி வைத்து தகர்த்தது போல தனித்தனியாக துண்டு துண்டாக பாலம் 2 துண்டுகளாக நிற்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அப்பாவி மக்கள், இதற்காக ரோட் டாக்ஸ் நாம் செலுத்துகிறோம், வாகன வரி செலுத்துகிறோம். இதை தவிர்த்து இந்த வரி, அந்த வரி, ஆது வரி, இந்த வரி என ஏகப்பட்ட வரிகளை செலுத்துகிறோம். ஆனால் நாம் செல்கின்ற ஒவ்வொரு பாலமும் பாதையும் பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி என்பார்களே, அப்படித்தான் இருக்கிறது. கம்பீரா வதோதரா மாநிலத்தில் உள்ள, முன்பு பரோடா, தற்போது வதோதரா, 6-7 நேற்று நடந்தது இந்த கம்பீரா பாலத்தின் விபத்து. கிட்டத்தட்ட 36 மணி நேரங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனால் இன்னும் அந்த பாலத்தின் நிலை மிக மோசமாக உடைந்து விழுந்து இதுவரை 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4 பேரை மாயமாக இருக்கிறார்கள், எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறி என்றுதான் கூறுகிறார்கள். என்ன ஆகியிருக்குமோ என்ற ஒரு அச்சம், பலி எண்ணிக்கை உயரம் என்ற அச்சம் காணப்படுகிறது. இந்த விபத்து குறித்து நாம் பார்க்கும்பொழுது இதிலே பல அதிர்ச்சி தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த பாலத்திலே 3 ஆண்டுகளுக்கு முன்பே, இந்த கம்பீரமாக இருந்த 43 ஆண்டுகளாக வீட்டிற்கும் இந்த கம்பீரா பாலத்திலே 3 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 2022 ஒரு அன்யூஷுவல் வைப்ரேஷன், அதாவது வழக்கத்திற்கு மாறாக அதிர்வுகள் ஏற்படுகிறது என்று இந்த பாலங்களிலே பயணித்து வருவோர் தொடர்ந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள், அந்த பாலத்தில் நடந்து செல்பவர்கள் என பலரும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். புகார் மட்டுமல்ல, இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அந்த அன்யூஷுவல் வைப்ரேஷன் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு வதோதரா மண்டலத்தில் உள்ள, வதோதரா மாவட்டத்தில் உள்ள குஜராத் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் R&B டிபார்ட்மெண்ட், அதற்கு மிக தெளிவாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை எழுதியவர் யாரோ சாதாரண நபர் அல்ல, மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அர்ஷாதின்
பர்மார் என்பவர் வதோதரா மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கிறார். முஜ்பூர் அந்த மாவட்டத்துடைய பஞ்சாயத்து உறுப்பினர், மிக பக்கத்தில் உள்ள மிக முக்கியமான பஞ்சாயத்து அது, இந்த பால இணைப்புக்கான முக்கிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை சேர்ந்த அர்ஷாத் சிங் பர்மார் என்பவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதுவும் இந்த பாலத்தை நிர்வகிக்கக்கூடிய குஜராத் ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பிரிவுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கள் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நாங்களும் சாலையை பராமரிப்பு செய்கிறோம் என்ற வகையில் ஏதோ சில ரிப்பேர்களை செய்திருக்கிறார்களாம். ஆனால் அது பராமரிப்பு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும். தொடர் கண்காணிப்பும் தொடர் பராமரிப்பும் இல்லை இந்த பாலத்தில் என்பது தொடர்ந்து பதிவாகி இருக்கு. அதற்கு பிறகும் பல வாகன ஓட்டிகள் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அன்யூஷுவல் வைப்ரேஷன், வழக்கத்திற்கு மாறாக அதிர்வுகள் ஏற்படுகின்றன. எனவே பாலத்தில் ஏதோ குறை இருக்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டு செவிடன் காதிலே ஊதிய சங்கு என்பார்கள். அது போன்று அவர்கள் காதுகளிலே விழவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவேதான் இந்த விபத்து தற்போது ஏற்பட்டு 12, 14, 16 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள். மேலும் 4 பேரின் கதி என்னவென்பதை தெரியவில்லை என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. என்னவென்றால் மார்ச் 2023 இந்த அன்யூஷுவல் வைப்ரேஷன் சொல்லிட்டு மார்ச் 2023 ஒரு குஜராத் ஹைகோர்ட், குஜராத் உயர் நீதிமன்றத்திலே சூமோட்டா தானாகவே முன் வந்து குஜராத் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கினை ஒரு பொது நல வழக்காக எடுத்திருக்கிறது. இது போன்று இந்த கம்பீரா பாலம், அதே போன்று மோர்பி பிரிட்ஜ் கொலாப்ஸ் போன்றவற்றையும் எடுத்து இதற்காக என்றால் குஜராத்தில் இது முதன்முறையாக நடைபெறவில்லை. இதற்கு முன்னால் பல விபத்துகள், மோர்பி பால விபத்து, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விபத்து இருக்கிறது. இது 135 பேர். இந்த தொங்கு பாலம் குஜராத்தின் மிக முக்கியமான தொங்கு பாலங்களில் ஒன்று. 135 பேர் திடீரென 500, 200, 150 பேர் நிற்க வேண்டிய இடத்தில் 500 பேர் ஒரு நேரத்தில் நின்றிருக்கிறார்கள். அந்த பாலம் உடைந்து விழுந்து 135 பேர். இந்தியாவின், ஏன் இந்தியா மட்டுமல்ல உலகிலே மிக மோசமான பால விபத்தில் ஒன்றாக அது மாறியது. இன்னும் பலரை காணவில்லை என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 135 என்று கூறிய பலி எண்ணிக்கை. எனவே அந்த விபத்து நடந்த பொழுது உயர் நீதிமன்றம், குஜராத் உயர் நீதிமன்றம் சூமோட்டோவாக அந்த வழக்கினை தானாக முன்வந்து எடுத்து உடனடியாக விசாரணைக்கு அமைத்து தொடர் கண்காணிப்பும் தொடர் பராமரிப்பும் நடைபெற வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும், இல்லையினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குஜராத் உயர் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தது. அந்த எச்சரிக்கைக்கு பிறகும் தற்போது பால விபத்துகள் என்பது குஜராத்திலே தொடர்கதையாக மாறி வருகின்றன. இதற்கு முன்னாலும் பல விபத்துகள் நடைபெறுகின்றன. மோர்பி விபத்து மட்டுமல்ல, அதற்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம், மோர்பிக்கு முன்பு நடந்த ஒரு விபத்து, அதாவது அக்டோபர் 23, 2023 மோர்பி பாலத்திற்கு பிறகு 135 பேர் பலியானார்கள். அதற்கு முன்பால் நடந்த மற்றொரு காட்சியை நாம் பார்க்கலாம். இது வரியாவ் பாலம், சூரத்தில் உள்ள வரியாவ் பாலம். பாலத்தை பூபேந்திர பட்டேல், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பாய் பட்டேல் அதை திறந்து வைக்கிறார். திறந்து வைத்த சில வாரங்களிலேயே அதனுடைய நிலை எப்படி இருக்கின்ற பாருங்கள். புது அக்மார்க் முத்திரை கொட்டப்பட்டு மிக சிறந்த பாலமாக கருதி வரிவாவ் என்ற இடத்திலே தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பலன்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. NH 58 என்று அழைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை 58 பலன்பூர் பாலம். இது அந்த பாலத்தின் காட்சிகள் தான் இவை. கட்டிய சில தினங்களிலேயே எப்படி இருக்கிற பாலம், வரியாவ் பாலம் போன்று பெரிந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வரியாவ் பாலம் சூரத் என்றால் இதிலே 42 இதுவும் பட்டேல் திறந்து வைத்தார், பூபேந்திர பட்டேல் தான் திறந்து வைத்தார். தபீர் ரிவர் மேல் கட்டப்பட்ட சூரத்திலே இருக்கின்றது. இந்த பாலத்திற்கும் இதே போன்று ஒரு தான் ஏற்பட்டிருக்கு வரியாவ் பாலம். அதாவது திறந்த சிறாட்டு, இதிலும் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் பயன்படுத்த முடியாது. ஏன் இதற்கெல்லாம் காரணம்? இப்படி பாலங்கள் அது கோடிக்கணக்கான ரூபாய் நம்முடைய வரி பணத்திலே கட்டப்பட்ட பாலங்கள் தான். ஆனால் இந்த பாலங்கள் இப்படி இருக்கிறது என்பதுதான் பல கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதுதான். அதே போன்று ஜூன் 15, 2023 ரயில்வே ஓவர் பிரிட்ஜ், வல்சாத் என்ற இடத்தில் ரயில்வே பாலம் உடைந்து விழுந்தது. அதே போன்று ஜூன் 14, 2023 மற்றொரு மிகப்பெரிய விபத்து. அதே போன்று அக்டோபர் 30, 2020 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பில்ட் இன் 1887 மச்சச்சூர் இவன் மோர்பி, அதே மோர்பி என்ற இடத்தில் தான். அதன் பின் 2021 டிசம்பர் 21, 2021 அகமதாபாத்தில் உள்ள முமத்புரா, இது பலன்பூரை தற்போது பார்த்து கொண்டிருக்கும். பலன்பூரிலே அந்த கட்டிடங்கள், முமத்புரா பாலம், அகமதாபாத், டிசம்பர் 21, 2021 உயிரிழப்பு ஏதும் இல்லை. ஆனால் அந்த பாலம் எப்படி உடைந்திருக்கின்ற பாருங்கள். இதை பார்க்கும்போது பாலம் கட்டுகிறார்களா அல்லது விளையாட்டு பொம்மை விளையாடுகிறார்களா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. அப்படி இடிந்திருக்கிறது. கட்டுகின்ற பாலம்
கட்டும்போது இடிந்து விழுந்தது முமத்புரா பாலம். ஆனால் இங்கு ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை. இதையெல்லாம் குஜராத்திலே ஏற்பட்டிருக்கிறது. குஜராத்திலே இது போன்ற தொடர்ந்து பல விபத்துகள், குஜராத் மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதிகளிலே தொடர்ந்து இந்த பால விபத்துகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய பால விபத்துகள் 2016 கொல்கத்தா பிளைஓவர் வெஸ்ட் பெங்கால் 26 பேர் பலியானார்கள். 2011 டார்ஜிலிங் பால விபத்து, அதுவும் வெஸ்ட் பெங்கால் 32 பேர் பலியானார்கள். 2011 செப்பா பாலம் அருணாச்சல பிரதேசம் 30 பேர் பலியானார்கள். 2006 150 ஆண்டு பழமையான பகல்பூர் ரயில்வே பாலம் பீகாரிலே உடைந்து விழுந்து 34 பேர் பலியானார்கள். இது போன்ற பால விபத்துகள் என்பது இந்தியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குஜராத்திலே அடிக்கடி நிலவுவதால் பால விபத்துகளின் தலைநகராக குஜராத் மாறிவிட்டதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பின்னணி என்ன? உயர் நீதிமன்றம் தலையிட்டு தொடர் பராமரிப்பு, தொடர் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என கூறிய பிறகும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதியாகின்றன. இது ஏதோ குஜராத்தில் மட்டும் நடைபெறுவது என்பதும் குற்றச்சாட்டு அல்ல. இந்தியாவின் பல பகுதிகளில், பல மாநிலங்களில் தமிழகத்திலும் இது போன்ற பால விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது ஒரு சில அதிகாரிகள் மட்டும் தானா, கட்டிடம் கட்டுபவர் மட்டும் தானா என்று பார்த்தால் அல்ல. இது ஒரு செயின் ரியாக்ஷன் என்பார்களே, அது போன்று தொடர்கதையாக ஒன்றிலிருந்து இன்னொன்றிலிருந்து இன்னொன்று மற்றொன்று என்று மாறிக்கொண்டே செல்கிறது. எனவே ஒவ்வொருவரும் இவர்கள் அனைவருமே கேள்விக்குரியவர்களாக மாற்றப்பட வேண்டும். இந்த விபத்துகள் நடைபெறுகிறது. ஏதோ இப்போது என்ன செய்வார்கள்? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள், ஒரு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள், பிறகு தொடர் கண்காணிப்பு, தொடர் பராமரிப்பு என ஒரு அறிக்கை முடித்து விடுவார்கள். ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் செய்து வீட்டுக்கு அனுப்புவார்கள், அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இது இப்படி முடிந்து போவதால் தான் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுகின்றன. எனவே இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும், என்றால் நம்முடைய வரி பணத்திலே கட்டப்படுகிறவை இவை. நாம் ஒவ்வொரும் வரி செலுத்துகிறோம், ஒவ்வொரும் பல வரிகளை செலுத்துகிறோம். இப்போது ஜிஎஸ்டி என்ற வகையில் அனைவருமே வரி செலுத்துகிறோம். சாலையை பயன்படுத்துவோர் அனைவரும் சாலை வரி கட்டுகிறோம், வாகன வரி கட்டுகிறோம். இது போன்ற பல வரிகளை வாங்குகிறார்கள். ஆனால் அந்த வரிகளுக்கெல்லாம் சரியான இது போன்ற கட்டிடங்களை கட்டி நம்மை ஆபத்திலே தள்ளி விடுகிறார்களோ என்ற ஒரு கேள்வி, ஐயம், சந்தேகம் நம் அனைவருக்கும் வருகிறது. எனவே உடனடியாக நாம் அனைவரும் இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். அதே போன்று நடவடிக்கைகள் என்பது சாதாரண ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் செய்துடன் இந்த பராமரிப்பு செய்கிறோம், தொடர் கண்காணிப்பு செய்கிறோம் நின்று விடக்கூடாது. ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்வதற்கு அவர்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம் கேள்வி கேட்க வேண்டும். நிச்சயமாக வழக்குகள் தொடர வேண்டும். வழக்குகள் தொடர்ந்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற வேண்டும். அது யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, தலைமையிலிருந்து கீழ் வரை யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அனைவருக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவரவர் பணிக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குற்றங்கள், இது குற்றம் என்றே சொல்லலாம், இது போன்ற மறைமுக கொலைகள், இவற்றை மறைமுக கொலைகள் என்று சொன்னால் கூட தவறு இல்லை, இவையெல்லாம் நிற்கும். இது ஏதோ விபத்து தற்செயலாக நடந்தது அல்ல. இது என்றால் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கம்பீரா பாலத்திலே இது போன்ற அன்யூஷுவல் வைப்ரேஷன் இருக்கிறது என புகார்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிய பராமரிப்பும் தொடர் கண்காணிப்பும் இருந்திருந்தால் இன்று 16 உயிர்கள் பலியாகி இருக்காது, அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அதுவும் அந்த பாலத்திலே ஒரு கார் ஓட்டி வந்த ஒரு பெண்மணி தன் குழந்தையுடன் வருகிறார். அந்த கார் விழுந்து விடுகிறது. அந்த பெண்மணி மட்டும் மேலே வந்தார். தன் குழந்தை உள்ளே தன் மகன் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பெண்மணி கதறுகின்ற காட்சிகள் நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக்கி விட்டது என்பார்களே, அப்படி இருந்தது. அதற்கு யார் காரணம்? அந்த பெண்மணி காரணமா? அந்த பாலத்தை சரியாக பராமரிக்காமல் தொடர் கண்காணிப்பை செய்யாமல் இருந்தது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி. யார் பொறுப்பு என்றால் நாம் அனைவரும் பொறுப்பு. ஆனால் இதில் உரிய பொறுப்பு என்றால் உடனடி பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் அந்த பாலத்தை கட்டியவர்கள், அந்த பாலத்தின் என்ஜினியர், அந்த பாலத்திற்காக அனுமதி கொடுத்தவர்கள், அதை தொடர்ந்து கண்காணிக்காமல் இருந்தவர்கள், தொடர் பராமரிப்பை செய்யாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கு உத்தரவிட்ட அமைச்சர் என அனைவரும் இதில் கூண்டிலே ஏற்ற வேண்டும். அவர்கள் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும். அவரவர் பொறுப்புக்கேற்ப அந்தந்த பதவியில் இருப்பவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தால்தான் நிச்சயமாக இது போன்ற ஒரு விபத்துகள் தொடர்கதையாக மாறாமல் முற்று பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிச்சயம் இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த யார் பொறுப்பு என்ற கேள்வியே முற்றுப்புள்ளி பெறும்.